பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் ரூபாய் 9,000 கோடியில் உருவாகும் புதிய கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய முதல்வர் ஸ்டாலின், டாடா தொழில் நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கைக்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கியமான நாளாக இன்றைய தினம் திகழ்கிறது என்றார். டாடா குழுமம் தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதிகளை நேரடியாக சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனந்த் குமார் என்ற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், கைதிகளை சந்திக்க வரும் வழக்கறிஞர்களுக்கு தனி அறை, கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி தரவும் அறிவுறுத்தி உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தஞ்சை, சேலம் ஆகிய 2 நகரங்களில் செப்டம்பர் 23ஆம் தேதி மினி டைட்டில் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில், கரூர், திருவண்ணாமலை ஆகிய மேலும் 2 நகரங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இவ்விரு நகர்களிலும் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினத்தையொட்டி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களின் பெருமையை பதிவிடுவதாக எண்ணி பெரு நாட்டு ரயிலின் வீடியோவை இணைத்து சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு ரயில் வீடியோவை இணைத்து வந்தே பாரத், அம்ரித் பாரத் மற்றும் நமோ பாரத் ரயில்களின் சங்கமம் என ஆங்கிலம், இந்தி மொழியில் கலந்து பதிவிட்டிருந்தார். ஆனால் நமோ பாரத் ரேபிட் ரயில் என ஆரஞ்சு நிறத்தில் லேபிள் ஒட்டி அவர் வெளியிட்டிருந்த அந்த ரயில் பெரு நாட்டு ரயில். இது பற்றி விமர்சனம் வைரலானதை தொடர்ந்து அந்த பதிவை அமைச்சர் நீக்கிவிட்டார். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2022இல் தமிழகம் முழுவதும் சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒருமுறை சொத்து வரி உயர்த்தப்படுவதை அனுமதிக்க முடியாது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சொத்து வரி உயர்வை சென்னை மாநகராட்சி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி தமிழக முதல்வரை சந்திக்க பேரணியாக செல்ல முயன்ற எக்கனாபுரம் கிராம விவசாயிகள் 17 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், எக்கனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 2வது பசுமை விமான நிலையம் சுமார் 4800 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. இந்த நிலையில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் கூட்டமைப்பினர் எக்கனாபுரம் கிராமத்தில் கடந்த 796 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.